இங்க எதுக்கு வந்த நீ? அப்படி கேளுங்க. எவ்வளவோ வாட்டி சொன்னீங்க உங்க தொங்கச்சி கிட்ட, கேட்கவே இல்ல. அத்தை, அது தொங்கச்சி இல்ல, தங்கச்சி. என்னத்த தமிழ் உச்சரிப்பு கூட தப்பா பேசுறீங்க? உன் தங்கச்சி பொண்ணு இருக்கே, எப்பா என்னம்மா வாய் பேசுது, கேளுங்க அவள்கிட்ட நீங்களே. ஏய், என்னது? என்ன சுதா, உன் பொண்ணை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா நீ? நான் வேடிக்கை பார்க்கலாம் வரலனா, என்ன அதுன்னு கேட்டு போலதான் வந்தேன். ஆமா மாமா, ஒரு விஷயம் நான் கேட்கணும் உங்ககிட்ட. அத்தை, நீங்க ஏதோ வெளியே போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, இப்ப படக்குன்னு வந்து நிக்கிறீங்க. என்ன மாமா, அத்தை போய் தானே சொல்றாங்க? இப்ப எது சொன்னா? நீ கொஞ்சம் அமைதியாடி, நான் பேசிக்கிறேன். நீயே பேசுமா, 4 வார்த்தை நச்சுன்னு கேளு. என்னடி நச்சுன்னு கேட்கணும்னு சொல்ற? என்ன பேசணும்? நேரடியாவே கேளுங்க. எப்படி மறைமுகமா அம்மா வாத்தால பேசிட்டு இருக்கீங்க? நேரடியாவே விஷயத்துக்கு வரேனே. என்ன அம்மாவை ஏமாத்தின? வீட்டுக்கு வர சொல்லிட்டு அம்மா பேர்ல உள்ள வீட்டை உன் பேர்ல எழுதிக்கிட்ட சொல்லு. எனக்கு வந்ததுல உனக்கு என்ன கஷ்டம்? பிற்காலத்துல அந்த வீடு எனக்கு தானே வரணும். உனக்கு தானே வரும். அம்மா மாத்தி கேக்குற, உனக்கு அதுல பங்கு இருக்கு, கேளுமா. இந்த சிண்டு வாண்டி எப்பா விஷயத்தை எடுத்து விடுறதுல பெரிய ஆளா இருப்பா போல இருக்கு. ஆமாத்த, நானும் உங்களை மாதிரிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா மாதிரி இருந்தேன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அம்மாச்சி ஏமாத்திருச்சுல, அதே மாதிரி எல்லாரும் ஏமாத்திடுவாங்க. நம்ம தான் உஷாரா இருந்துக்கணும். நீ நல்லா உஷாரா தான் இருக்க. கூட விவரம் தெரியாது, ஆனா நீ நல்லா விவரமா இருக்க. இப்பெல்லாம் விவரமா தான் இருக்கணும். அண்ணே, இப்ப எதுக்கு அண்ணன் நல்லா கூப்பிட்டு இருக்க? என்ன மாமா, அண்ணன் அண்ணன் தானே கூப்பிடணும், அப்புறம் நான் பண்ணி நான் கூப்பிடுவாங்க. சுதா, உன் மவளை சும்மான்னு இருக்க சொல்லு. என் வீட்டுக்கார பார்த்து பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய், கொஞ்சம் அமைதியா இருடி. ஆய முடிந்தா கேக்குறியா நீ? கூட்டிட்டு வந்து தப்பா போச்சுடி. அப்படி சொல்லு. நீ கூட்டிட்டு வந்து நல்லதான் த. எங்க அம்மாவே ஏச்சி மாச்சி மாதிரி எங்க அம்மாவே வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவீங்களா? அதுவும் நடக்கதான் போகுது. அதுவும் நான் பார்க்க தானே போறேன். ஏய், அமைதியா இருடி. விஷயத்தே பேசல, அதுங்காட்டியே குறுக்க சண்டை போட்டுட்டு இருக்க. நீ பேசுமா, நான் அமைதியா பாக்குறேன். ரெண்டு என்னதான் பேசுறதுன்னு கேக்குறேன். நானும் பேசுற வரைக்கும் குறுக்க எதுவுமே பேசக்கூடாது, சரியா? சரிம்மா. சரி. பொண்ணுங்களுக்கு பங்கு இருக்குல்ல, உனக்குன்னு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டீனா எனக்கு என்னன்னு இருக்கு? உனக்கு என்ன இருக்கு? மச்சி வீடு இருக்கே. மச்சி வீடா? அதெல்லாம் வேணானே, பெரிய வீடு தான் எனக்கு வேணும். அதெல்லாம் எழுதி தர முடியாது. என்னனே இப்படி சொல்ற? என்கிட்ட கேட்காமையே அம்மாட்ட சைன் வாங்கி உன் பேர்ல மாத்திருக்க. அதுவும் அம்மா தெரியாம சைன் போட்டு கொடுத்துருக்கு. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னன்னு கேட்க போறேன். இந்த வீட்ல ஒரு பங்கு எனக்கு. இந்த வீட்ல என்ன பங்கு வேணும் உனக்கு? எங்க பேர்ல எழுதி வாங்கியாச்சே, திருப்பி என்ன பங்கு? அண்ணி, நான் உங்ககிட்ட பேசல, எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க அண்ணன் கிட்ட பேசினா நானும் தானே பதில் சொல்லணும். என் வீட்டுக்கார தானே அவரு. நீங்க குறுக்க பேசுறீங்க, என் புள்ள குறுக்க பேசினா சண்டை போறீங்க, திட்டுறீங்க. அப்ப என் பொண்ணு பேசுறதும் சரிதானே? பாயிண்ட்டுமா. சின்ன வாண்டு வாய்க்கிலேயே நல்லா பேசுறா, அவளெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. நீ உன் புருஷனை கூட்டிட்டு வா போ. நான் என் புருஷனை கூட்டிட்டு வரணும். பிறந்த வீடு, நான் தான் பேசணும். அவர் ஏன் வரணும்? அவர் வராம அப்ப அவர் தான் சொல்லி அமைச்சிருக்காரா உங்ககிட்ட, உங்க அண்ணன் கிட்ட நீயே சேர்ந்து வீடை வாங்கிட்டு. என்ன நீ இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்களா? நான் நகை காசுன்னு கொள்ளடிக்கிறதுல உங்களை மாதிரியே இருப்பாங்களா? என் வீட்டுக்காரர் அப்படிலாம் இல்ல. வீட்டுக்காரு போய் உங்க அம்மா போய் பாத்துருவான்னு சொன்னா தவிர அண்ணனை போய் பார்த்து வீட்டுல பங்கு கேட்டுவான்னு சொல்லவே இல்ல. ஆனா தான் வந்தேன். நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? என் அண்ணன் பெத்த அம்மாட்டையும் சொல்லாம என்கிட்ட சொல்லாம படக்கு எழுதி வாங்கிருச்சு. நான் விட்டு கொடுக்கறது தப்பு இல்லையே, நான் கரெக்டா கேட்கணுமே. சத்துல பங்கு கேட்கறேன், அவ்வளவுதான். ஏன் நீங்க போய் கேட்க மாட்டீங்களா உங்க பிறந்த வீட்டுல? சொல்லுங்க நீ. இப்ப என்ன உனக்கு? இல்ல, பதில் சொல்லுங்க. இப்ப உங்க அம்மா வீட்டுல போய் கேப்பீங்களா இல்லையா? வீட்டுல உங்க அண்ணன் இருக்காரு, உங்க அண்ணி இருக்காங்க. இப்ப கேப்பீங்களா எனக்குன்னு சொத்துல பங்கு கொடுங்கன்னு? ஆமா கேப்பேன். கேப்பேன்னு சொல்றீங்களா? அதே மாதிரிதான் நானும் என் அண்ணன் கேட்க வந்திருக்கேன். உங்க அண்ணே அதெல்லாம் எழுதி தர மாட்டாரு. நீங்க பேசாதீங்க, நான் அவட்ட கேட்டுக்கிறேன். என்ன என்னையே பேசாதே வாய முறை சொல்ற? தேவி, நீ கொஞ்சம் அமைதியா, நான் பேசிக்கிறேன் அவள்கிட்ட. என்ன அமைதியான்னு சொல்லிட்டு உங்க தொங்கச்சிக்கு எல்லாம் எழுதி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? அப்படி நான் செய்வேனா? ஆனா முட்டாளா? நான் பேசிக்கிறேன் விடு. சுதா, கட்டன் ரைட்டா சொல்லிட்டேன். இந்த வீடு என் பேருக்குன்னு எழுதுனது. திருப்பியும் எந்த பங்கு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? ஆமா சொல்லிட்டீல. ஏன் வழியா நான் பாத்துக்கிறேன். என்ன அண்ணன்ட்டு உன் மேல நான் எவ்வளவு பாசமா இருந்தேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. பிள்ளைங்களுக்கும் நல்லது கெடுது நீ வருவ. ஆமா, உன் பிள்ளைங்களுக்கு நல்லது கெடுது நாங்க வரணுமாக்கோம். இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு போ. அது எப்படித்தான் ஈஸியா சொல்லுவீங்க நீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு? அதெல்லாம் கிடையாது. எங்க அக்கா கல்யாணம் இருக்கு, என் கல்யாணம் இருக்கு. தாய் மாமா முறையில நீங்களும் மாமா வரணும்ல. வராட்டி நாங்களும் விட்டுருவோமா? நாங்க வந்தாதானே? வரமாட்டோம். நீங்க வராட்டி பரவாயில்ல, உங்க சீர்சனத்தை மட்டும் அனுப்பிச்சு வச்சிருங்க. அங்க வரலையா? ஆனா எங்க சீர்சனம் மட்டும் வேணுமா? விளக்கமா கேட்டு வாங்கிக்கிற நீ. அதே மாதிரிதானே, அதேதான் நானும் கேக்குறேன். எங்க அம்மா வேணாமா? அம்மா அப்பாவும் சேர்ந்து கட்டின வீடு உங்களுக்கு வேணுமா? ஏனே கட்டு தானே? பாயிண்ட்டுமா. நச்சுன்னு பேசுறியே. நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல எதுவுமே நான் பேச முடியாது. எனக்கு ஏதாவது பேச விருப்பம் இருந்துச்சுன்னா கோர்ட்ல பேசிக்கலாவா? கோர்ட்லயானா? பேசிக்கலாமே, கண்டிப்பா பேசிக்கலாம். வா பேசிக்கலாம். கோர்ட்டுக்கு போனா இந்த வீடு உனக்கு கிடைக்காது தெரியுமா? பெத்த அம்மாவை ஏமாத்தி கையெழுத்து போட்டு வாங்கிருக்கீல, அதனால அந்த வீடு உனக்கு கிடைக்காது. பாத்துக்கலாம். நானும் பாத்துக்கிறேன். ஏனா நீ யோசித்து பாரு, அம்மா நமக்காக எவ்வளவு பண்ணிருக்கு. காலேஜ் படிக்கும் போது அப்பா இறந்துட்டாரு. அப்பவே அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு வேலைக்கெல்லாம் அனுப்பி இதெல்லாம் நகை நட்டெல்லாம் அடகு வச்சு உன்னை எவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கு. எல்லாம் மறந்துட்டியானே நீ? சுதா, இவ்வளவு நேரம் கோவமா பேசிட்டு இப்ப அம்மா சென்டிமெண்ட் சொல்லி என்னை மடக்கலாம்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்ல, உண்மையதான் சொல்றேன் நானு. என்னத்த உண்மையை சொல்ற நீ? அம்மா என்னையும் என் பிள்ளைங்களும் நல்லா பார்த்தாங்களா? என்னமோ இப்பதான் வந்திருக்காங்க வீட்டுக்கு.
நீ நிப்பாட்டுக. அம்மாவை வீட்டுக்குள்ளார உள்ளார வரக்கூடாம பண்ணாலும் நீங்க தான் சரியா? இப்ப என்னமோ அது மேல குத்த இருக்க மாதிரி பேசாதீங்க. ஏன் உங்க அம்மாவை கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஏன் நீ மட்டும் வந்திருக்க? எங்க அம்மாவை ஏற்கனவே மனம் நொந்து கிடக்கு. கூட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் பண்றதுல எங்க அம்மாக்கு ஒரு மாதிரி ஆயிரும். தெரியுதுல? அப்ப கிளம்பு. கிளம்புறீங்க? எங்க அம்மா அது சொத்துல பங்கு கேட்க வந்திருக்கு, நியாயம் கேட்க வந்திருக்கு. அதுக்காக கிளம்புவாங்களா? என்ன சுதா, அதான் சொல்லியாச்சு, முடியாதுன்னு சொல்லியாச்சு, கோர்ட்டு வழியா பாத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. இப்ப இதே பேசினாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல, சரியா? என் மேல எவ்வளவு பாசமா இருந்த நீ கட்சி சுதானு, எவ்வளவு இதுவா இருந்த. உங்க சீருக்கு அம்மா மூலமா ஜாமா அமுச்சுட்டில. ஆனந்த், என்ன சொல்லுது உங்க தங்கச்சி? பொங்க சீருக்குலாம் ஜாமா அமுச்சுட்டீங்களாமே, அதுவும் என்னைய கேட்காம. என்ன ஆனந்த் இதெல்லாம்? அப்போ ஒரு இதுல அமுச்சு விட்டேன்டி, இப்பதானே தெரியுது இதுங்க மண்டவாளம் தண்டவாளம். இதுக்காக என்கிட்ட சொல்லாம இந்த வேலையை பண்ணிருக்கீங்களா நீங்க? எல்லா விஷயத்த சொல்றவங்க இதை மட்டும் ஏன் சொல்லல? அப்படின்னா உங்க அம்மாக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பியிருப்பீங்களே. இது சரியில்லை ஆனந்த், சரியில்லை. ஏன்டி இப்படி பேசுற? நான் உன் பேச்சை கேட்டுதானே எல்லாமே பண்றேன். பேச்சை கேட்டுதான் பண்றீங்க, இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கீங்க. ஆனா எல்லா விஷயத்த கேட்காம உங்க தங்கச்சிக்கு பண்ணிருக்கீங்களே, இப்படிதான் உங்க அம்மாக்கு பண்ணிருப்பீங்க. எங்க அம்மாக்கெல்லாம் நான் பண்ணல, தங்கச்சிக்கு மட்டும்தான். போதும், நிறுத்துங்க. இனிமேல ஒன்னும் சொல்ல வேணாம். கோவமா இருக்கேன், இனிமே என்கிட்ட பேசாதீங்க. இருடி, என்னடி கோவம்? என்ன இப்ப போதுமா உனக்கு? எனக்கு அவ்வளவு சண்டை முடிவிட்டு வேடிக்கை பாக்குறீல? இப்ப அவ கோச்சிட்டு போயிட்டா, நீ என்னை கவனிச்சிக்கல, சோறு போடுற. இதே இது மாதிரி பேச வந்துட்ட, எனக்கே உடம்பு முடியல. அவதான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கா. நீ யார் என்னை பாத்துக்கிறது? இதுல சொத்துல வேற பங்கு வேணுமா உனக்கு? இன்னும் தர முடியாது, கிளம்புங்க 2 பேரும். நீ உன்கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு கூட உன்கிட்ட ஒட்டிக்கலாம், இல்ல உன்கிட்ட விலகி கூட போலாம். அம்மா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இப்ப கூட அம்மா உனக்காக வருந்திட்டு தான் இருக்கு. இப்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் ஓடி வந்துரும். அவனுக்கு உடம்பு சரியில்ல, என் அவனுக்கு உடம்பு சரியில்ல, அவனை பார்க்கணும் போல இருக்குன்னு பார்க்க வந்துரும் நீ. ஆனா நீ அம்மா புரிஞ்சுக்காம 2க்கு 2 ஏத்தி விடுற. உன் பொண்டாட்டியை தான் நம்புற, பொண்டாட்டி பேச்சதான் கேட்கற. தப்பு இல்ல, அவன் நல்லது சொன்னா கேட்க வேண்டியதான். அதுவே கெடுதலா இருந்தா எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பியா? இத்தனை காலம் வரைக்கும் நானும் என் மாமனார் மாமியாரும் இருந்தோம் எல்லாருமே. அதான் லட்சணம் தெரியுதே, உன் மாமனார் மாமியார் இப்ப தனியா போயிட்டாங்க உன்னால. ஆமா, அத பத்தி எல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன சண்டை ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னே தெரியாது. புருஷனை சொல்றத நம்பி எங்க அம்மா குறை சொல்லாதீங்க, சரியா? உங்க அம்மா லட்சணமும் தெரியும், உங்க வீட்டு லட்சணம் எல்லாம் தெரியும் எனக்கு. இருந்து முத கிளம்புங்க. ஆமா, எனக்கே உடம்பு முடியல, நிம்மதியா இருக்க நேரத்துல நீங்க வேற தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே, இப்ப கூட சொல்றேன், மேல நான் பாசம் தான் வச்சிருக்கேன். அதை தவிர வீட்டு எழுதிருக்கீல, அது சொத்துல பங்கு கொடுன்னு சண்டை போட்டு எழுதிட்டு போக நான் வரல. இவ்வளவு தூரம் பேசுனியே, அது என்னவா? அம்மா பண்ண கோவத்துல நான் பேசிட்டேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், அது நீயே வச்சுக்கோ. என் வீட்டுக்காரு நிறைய சம்பாதிச்சு இடம் நிறைய வாங்கி போட்டிருக்காரு. அதனால எதுவுமே வேணாம், நீயே வச்சுக்கோ. எனக்கு அண்ணன் நீ தானே இருக்க. இப்படி கோவமா பேசினா எப்படி? எனக்குன்னு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. பையங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ முன்ன நின்று எல்லாம் பாக்கணும்ல. உங்ககிட்ட நகை நட்டு சீரியஸ் எல்லாம் கேட்கல. நின்று தாய் மாமா முறையில எல்லாம் நீ தானே செய்யணும். சண்டை போட்டு எங்கிட்ட பேசாம போனீனா நீ நானும் என்னென்ன செய்வேன் சொல்லு? அக்கும் ரொம்ப வயசாயிருச்சு, அதுக்கும் அப்பப்ப உடம்பு முடியாம போகுது. இன்னைக்குமே என்கிட்ட கோவப்படாதண்ணா, சண்டை போட்டு என்னைக்கு என்னை ஒதுக்கிறாதண்ணா. என்ன பேசுற நீ? நான் என்ன நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? கடைசி வரைக்கும் உன் பாசம் எனக்கு வேணும். 2 பிள்ளைங்களுக்கும் மாமா முறையில நீ கூடவே இருக்கணும்னா. இல்ல நினைப்புதாமா உனக்கு? பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட இருக்கணும், உனக்கு நான் கடைசி வரைக்கும் துணையா இருக்கணுங்கிற என் வாழ்க்கைய இப்ப நினைச்சு பாத்தியா? இப்படி ஆயிடுச்சு இப்ப. என்ன சொல்ற? நான் உனக்கு பொங்க சீர் கொடுத்தேன்னா இல்லன்னு சொல்லல, ஏதோ என்கிட்ட தனியா சொன்னாலும் பரவாயில்ல. அவ இருக்கும்போது சொல்றியே, அவ என்ன நினைப்பா நீ? இப்ப உன்னால என் குடும்பம் பிரிஞ்சிருச்சு, இப்ப என்ன சொல்றது? என்ன பிரிஞ்சிச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அதான் வந்து நல்லா சொல்லிட்டு போயிட்டியே, மேல என்ன இருக்கு? உங்க அண்ணி கோச்சிட்டு போயிட்டாலே உள்ளார போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு. என்ன மாமா, அத்தை கோச்சுக்கிறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீ பேசாத, சரியா? அம்மாக்காக நான் பேசிதான் ஆகணும். வாய முடி நீ முத. உன்னாலையும் உங்க அம்மாவால தான் இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா உன் அண்ணி பாட்டுக்க ஒழுங்கா இருப்பா. இப்போ உங்களால என் குடும்பமே பிரிஞ்சு போச்சு. 2 பேரும் கிளம்புங்க. ஆமா, இப்படி சொல்லாதனா. கிளம்புனா கிளம்புங்கம்மா. என்ன மாமா கிளம்புங்கிறீங்க? சொத்தெல்லாம் எழுதி வாங்கி இப்ப அம்மாச்சியை தனியா விட்டுட்டீங்க. உங்களுக்கு பையன் இருக்கல மாமா, அவனும் கடைசி காலத்துல உங்களை இப்படி பண்ணனா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க மாமா. அது அப்போதைக்கு பாத்துக்கலாம், நடக்கிற பேச்ச பேசு. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா? இதுக்கு கூட கூட பேசிட்டு இருக்க நீ? அம்மாச்சிக்காக தான் பேச வந்தேன். எப்படியாவது மாமாவும் அம்மாச்சியும் ஒண்ணு சேர்த்தலாம். அம்மா கடைசி காலத்துல எங்க போவோம், தனியா இருக்கே. எப்படியாவது மாமாவை நல்ல முறையில கொண்டு வரலான்னு பார்த்தா நீ ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் தேவையில்லாமலாம் பேசுறேமா? உனக்காக தான் பேசுறேன், புரியுதா இல்லையா? நல்லா புரியுது. நானும் எங்க அண்ணன் தானே பேசிட்டு இருக்கோம், நீ ஏன் குறுக்க பேசுற? நல்ல கேளுவோம் அவள்கிட்ட. பாரு, அவரே கோவப்படுறாரு. நம்ம அவருக்காக என்னை விட்டு கொடுக்குற நீ? உங்க அண்ணன் முன்னாடி என்னை இப்படிதான் நடந்துக்கிற விதமா? ஒண்ணும் இல்ல, நீ பேசாம கிளம்பு. 2 பேரும் சேர்ந்து தானே வந்தோம், வா கிளம்பலாம். சொத்து வேணா ஒண்ணு வேணாண்டியே, அப்படிதான் நீ இங்க இருக்க. நீ மாமாட்ட பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. அவரும் இறங்கி வரவும் மாட்டாரு, அத்தை பேச்சுதான் கேட்பாரு. அதனால நீ இங்க இருக்காத, வா கிளம்பலாம். நான் வரலன்னு சொன்னா கேக்குறியா? நீ வாமா போலாம். இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? நான் சொன்னதை கேட்டு அமைதியா இரு, கூட கூட பேசாத, சரியா? அதான் நானும் பேச வந்தேன். என்ன சொல்லணும்? அங்க இருந்த வரைக்கும் சொத்தை எழுதி வாங்கணும், பங்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ உங்க அண்ணனை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மாத்திட்டியா நீ? சொல்லுமா, சொல்லு. ஆமா, எல்லாம் ஒரு நல்லதுக்காக தாண்டி செய்யறேன், புரிஞ்சுக்கொடி. ஒன்னும் புரிய வேணாமா, ஒன்னும் புரிய வைக்க வேணாம். உங்க அண்ணன் முன்னாடி என்னை அடிச்சிட்டீல, போமா போ. உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். நீ எப்படியாவா எதுவா, நான் கிளம்புறேன் போ. சுவாதி நின்னடி.
நின்னு வரேன் அம்மா. உங்க அண்ணன் கூடயே வண்டியில வா, வீட்டுல டிராப் பண்ணி விட்டுருவாரு. நீ அவ ஏதோ தேவையில்லாம பேசிட்டா, அதுக்காக தான். மனசுல வச்சுக்காதனே. ஒன்றும் இல்லை, அதான் உன் பொண்ணு கிளம்பிட்டால, நீ மட்டும் எங்கே நின்றுட்டு இருக்க? கிளம்பும் போதா இங்கிருந்து. நான் சொல்றத புரிஞ்சுக்கோனே. கிளம்புறீன்னா கிளம்புறியா இல்லையா? இப்போ உன் பொண்ணுக்கு நடந்துச்சுல, அதே மாதிரி நானும் உங்ககிட்ட நடந்துக்கணுமா? மன மரியாதை போயிடும், பேசாம கிளம்பு. புரிஞ்சிச்சுனே, நல்லா புரிஞ்சிருச்சு. மேல சொல்ல எதுவும் இல்ல, நானே கிளம்புறேன். அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன், போன்னு கேக்குறியா நீ? ஏற்கனவே தலைவலி இருந்துச்சு, இப்ப இன்னும் தலைவலி அதிகமாயிருச்சு. போதும்ல உனக்கு? போங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், திரும்பி இந்த வீட்டு பக்கம் யாரும் வந்துடாதீங்கம்மா. உன்னையும் சொல்றேன், உங்க அம்மாவையும் தான் சொல்றேன். பொண்டாட்டியோட நிம்மதியா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன், அதே கெடுத்துறாதீங்க எல்லாம். நல்லா புரிஞ்சிருச்சுனே, நல்லா புரிஞ்சிருச்சு. இப்படி மாறுவேன்னு நான் நினைக்க கூட இல்ல. சொல்றதுல காதுல வாங்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு போறீல. அதுக்காக தான் என் பொண்ணை அடிச்சேன் நானு. கூட பேசுறாளேன்ட்டு அப்படின்னு கூட பார்க்காம என்கிட்ட சண்டை போட்டு போறீல. பாத்துக்கலாம் நீயா நானான்ட்டு. இப்ப தெரியாது தங்கச்சியோட அருமை, அம்மாவோட அருமையெல்லாம். அதனால கண்டிப்பா அம்மாவோட அருமையும் என்னோட அருமையும் உனக்கு புரியுனே. எல்லாமே நல்லதுக்காக தான் பேசுறேன். அதை கூட எடுத்துக்காம எடுத்தஞ்சு பேசிட்டீல. நீ சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டு பக்கம் ஆள் வச்சு கூட படுக்க மாட்டேன், பாத்துக்கோ. உங்க தங்கச்சியோட நான் போனதுக்கு அப்புறம் நல்லா வக்கனையா பேசுனீங்களா? இல்ல, நல்லா திட்டி விட்டுதான் அமிச்சேன். நீ எங்க போறப்ப? எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏன் தேவி, என்னாச்சு? எதுக்கு போறேங்கிறப்ப? என் தங்கச்சி என் வீட்டுக்கு வராம திட்டி தானே அனுப்பிச்சேன். அவளே கிளம்பிட்டாளே. அதுவும் இல்லாம சொத்துல பங்குல தானே சொல்லியிருக்கேன். மத்த விஷயம் சொல்லலையே என்கிட்ட. உங்க சீடு கொடுத்தது, பணம் கொடுத்தது எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்களே. இது மட்டும் தான் இருக்கா இல்ல இதுக்கு மேலே இருக்கா ஏதாவது? இது மட்டும் தான் தேவி, வேற எதுவுமே நான் கொடுக்கவும் இல்ல, ஒண்ணும் பண்ணவும் இல்ல. இல்ல உங்க அம்மாக்கு காசு கொடுத்தீங்களா? சொல்லுங்க. அம்மாக்கெல்லாம் காசும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? யாருக்கு என்ன கொடுத்தீங்கன்னு எல்லாத்தையும் புட்டு வைங்க. ஒன்னாதான் நான் அந்த வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். தங்கச்சிக்கு மட்டும் தான் சீரியஸ் கொடுத்தேன், வேற எதுவுமே இல்ல. அது மட்டும் தானே? ஆமா ஆமா. இதுக்கு மேல இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை நான் சும்மா நிற்க மாட்டேன். கொலை பண்ணிட்டு கூட ஜெயில போறதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது, பாத்துக்கோங்க. வீட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்களா, வைக்க மாட்டீங்களா? இதே தங்கச்சிக்குன்னா 1000 மடங்கு அள்ளி தருவீங்க. என்னன்னு கேட்டா என் மேலதான் கோவப்படுறது சொல்ல வேண்டியது. நான் என்ன கோவப்பட்டேன்? அடுத்து கோவப்படுவீங்க, அதனாலதான் நான் கோவமா பேசினேன். எங்க கோவப்படணும் எங்க கோவப்படக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். சரி சரி, முடிஞ்சிச்சுல, பேக தூக்கிட்டு உள்ளார போ. இதுக்கு மேல இது மாதிரி விஷயம் நடந்துச்சு, இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன் ஆனந்த், பாத்துக்கோங்க. சரி தேவி, கண்டிப்பா. ஆமா, உண்மைதான் சொல்றேன். சரி.